மெட்ராஸ் மெக்கானிக்கில் இந்த வீடியோவில் இந்த பல்சர் பைக்கோட பெட்ரோல் டேப்பை வந்து நம்ம நார்மல்லேருந்து கீ செட்டப்புக்கு வந்து மாற்ற போகிறோம். ரொம்ப ஈஸியான வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த டேப்போட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 எல்லா ஆட்டோமொபைல் கடையிலையும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை மாற்றுறதுக்கு வந்து பெட்ரோல் டேங்க்கில் வந்து பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் தான் இருக்கும் இந்த வண்டியில். அதனால் வந்து அந்த பெட்ரோல் டேப்புக்கு ஆப்போசிட்டில் வண்டியை வந்து சாய்ச்சா மாதிரி ஏதாச்சும் பேக்கிங், நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து செங்கலை வச்சு லைட்டாக பேக்கிங் கொடுத்துட்டு அந்த பக்கம் லைட்டாக சாஞ்சா மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டியூப்பை வந்து கழட்டிடணும். 2 சைடு எங்கே வேணால் கழட்டிக்கலாம். நாங்கள் கார்பரேட்டர் ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு கழட்டிக்கிறோம். கழட்டிட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த டியூப்பை வந்து இந்த டேப்பை வந்து கழட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த டேப்பு கழட்டுறதுக்கு வந்து 10ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த ஸ்பேனரும் வந்து இது நெட்டு வந்து போல்டு வந்து உள்ளே இருக்குது. அதனால் வந்து நம்ம டீ ஸ்பேனர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நம்ம லூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர், சில வண்டியில் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் நெட்டு மாதிரி வராது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம போல்ட்டை வந்து வெளில எடுத்துக்கிறோம். பெட்ரோல் டேப் வந்துடுச்சு. இப்போ வந்து புது பெட்ரோல் டேப்பை வந்து நம்ம போட்டுடலாம். அந்த பழைய நெட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாக்ஸில் வந்து நெட்டு வராது, வெறும் பெட்ரோல் டேப்பு மட்டும்தான் வரும். எப்போவுமே இந்த மாதிரி டூல்ஸு இந்த மாதிரி ஸ்பேர் வாங்கினா அதுக்குள்ளே நெட்டு வரும். ஆனால் இந்த பெட்ரோல் டேப்பில் நம்மளுக்கு நெட்டு வரல, புது நெட்டு. ஸோ அதில் மாட்டிட்டு போல்டை வந்து டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. டைட் பண்ணும்போது ரொம்ப ரஃப்பாக டைட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு 2 சைட்லேயும் வந்து சமமாக த்ரெட்டை வந்து உள்ளே ஏற்றுங்க. ஒரு சைடு அதிகமாக ஏற்றிட்டு இன்னொரு சைடு அதிகமாக ஏற்றிங்கன்னா கேப் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 சைடும் சரிசமமாக ஏற்றி டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ரெண்டு சைடும் டைட் பண்ணிக்கிறோம். இப்போ டீ ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுற வேண்டியதான். டேப்பை வந்து நம்ம பக்காவாக டைட் பண்ண உடனே கீழே இருக்க பேக்கிங்லாம் எடுத்துகிட்டு பெட்ரோல் வருதான்னு செக் பண்ணிடலாம். பக்காவாக டைட் பண்ணியாச்சு. இப்போ பெட்ரோல் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு கீ செட்டப் போட்டு செக் பண்ணிக்கலாம். பக்காவாக வருது. அதே மாதிரி உள்ளே லைட்டாக கை வச்சு பார்த்துருக்கேன், பெட்ரோல் எங்கேயாச்சும் லீக் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டியூப்பை வந்து மாட்டிடலாம். பெட்ரோல் டியூப்பு நீங்கள் கழட்டும் போதே எந்த இடத்துல இருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெட்ரோல் டியூப்பை வந்து கார்பரேட்டரில் பக்காவாக மாட்டியாச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வேலை. நீங்கள் இந்த கீ செட்டப்பை மாற்றணுன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக புரியும். ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் டியூப் வந்து மாற்றுறதுக்கு எதுக்காகனா பெட்ரோல் வந்து திருடு போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நேற்று இந்த வண்டியில் வந்து ஒரு பாதி டேங்க்கு பெட்ரோல் வந்து மொத்தமாக யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம இதை மாற்றுறோம் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே நிறைய வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். எல்லா வீடியோவும் எடுத்து வச்சாச்சு. ஸோ எடிட்டிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணோம். எல்லா வீடியோவுமே எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.